நான் எடுத்துக்கிற தலைப்பு வந்து நீர். அதாவது வந்து வாட்டர். இது வந்து வாட்டர் கிளீனிங் மிஷின். இதை வந்து நம்ம நீர் சுத்தப்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேக்டரிஸ்லயே யூஸ் பண்றாங்க. எப்படின்னா இங்க ஒரு ஸ்விட்ச் போடுறாங்க, இங்க இருக்கிற ரோலிங் மிஷின் ரோல் ஆகுது. எப்படின்னா இப்படி ரோல் ஆகிட்டே இருக்குது. இதே நம்ம போட்ல யூஸ் பண்ணலாம், அதாவது வாட்டர் கிளீனிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க இருக்க ரோலிங்க வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுக்கணும். கீழே இறக்கி வச்சுட்டு சைட்ல வந்து போட் மாதிரி துடுப்பு வச்சுக்கணும். துடுப்பு வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பாக்ஸ்ல வந்து அந்த குப்பையெல்லாம் சேவ் ஆகிடும். எப்படின்னா இந்த மாதிரி எல்லா குப்பையும் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருக்க குப்பையை வந்து நம்ம டஸ்ட்பின்லயோ இல்ல வந்து குப்பைகளை இருக்கிற இடத்துல போட்டுடலாம். இதை வந்து ஃபேக்டரியில எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா திங்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. அங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. கரண்ட்டை யூஸ் பண்றதுனால மின்கசிவு ஏற்பட்டு அங்க இருக்க பொருட்களோ ஏதோ ஒரு பொருள் வந்து தீப்பற்றி பிடிச்சி ஃபேக்டரிஸ் எரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நான் இது மாதிரி வந்து மோட்டார்ஸ் யூஸ் பண்ணி அதுலேயும் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மின்கசிவோ அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 2 கீர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன், 2 மீட்டர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் செலவு வந்து 200 ரூபாய் தான். அது ஒன்றுமே கிடையாது எனக்கு. இதில் வந்து சைடில் டயர் வச்சுட்டு இதே நம்ம போட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வாட்டர் கிளீனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா இது வந்து இப்படி ரோலிங் மிஷினை வந்து ரோல் ஆகி எல்லா குப்பையுமே இதில் வந்து இந்த பாக்ஸில் சேவ் ஆகிடும். சேவ் ஆன குப்பையில வந்து பக்கம் குப்பை, வக்காத குப்பை எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம.